திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமெரிக்கா தேசத்திற்கும் சிரியாவில் உள்ள IS தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இடையிலே மோதல் முற்றி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது தொடர்ந்து இது நிமித்தமாக தாக்குதல்களும் வன்முறைகளும் அதிகரிக்கலாம் என்று செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 13ஆம் தேதி அங்கு பயங்கரவாத அமைப்பினை சார்ந்த ஒருவர் துப்பாக்கி சூடு ஒன்று நடத்தினதிலே 3 அமெரிக்க வீரர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது அமெரிக்க அதிபர் ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். அதன் நிமித்தமாக அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கும் IS தீவிரவாத பயங்கரவாத அமைப்பினருக்கும் இடையிலே மோதல் ஏற்பட்டு தற்போது ஒரு மிகப்பெரிய மோதலாக அது பார்க்கப்படுகிறது. சுமார் 70 இடங்களை குறிவைத்து 100க்கும் அதிகமான குண்டுகளை வீசி அங்குள்ள தீவிரவாத முகாம்களை அவர்கள் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு சேதத்திற்குள்ளாக அது மாறியிருக்கிறது என்று கூறப்படுகிறது. பயங்கரவாத அமைப்புகளுடைய ஒவ்வொரு தேசத்தில் நடைபெறுகின்ற தாக்குதல்களும் வன்முறைகளும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். தேசங்களில் அதிகரித்து வருகிற பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளுடைய வன்முறை தாக்குதல்கள் நிமித்தமாக உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றாக கூறப்படுகிற சிரியா, இந்த நாட்டில் எப்பொழுதும் உள்நாட்டு போர் நடைபெற்று கொண்டே இருக்கும். அங்குள்ள அரசுக்கும் அங்குள்ள IS பயங்கரவாத அமைப்புக்கும் இடையிலே எப்பொழுதுமே ஒரு தாக்குதல் அல்லது மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிற செய்திகள் தொடர்ந்து நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த வகையில் கடந்த 2000 ஆண்டு முதல் ஆட்சி செய்த பஷர் அல் அசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்து போன சூழ்நிலையில் தற்போது அகமது உசேன் என்பவர் தன்னுடைய ஆட்சியை அமைத்து அவர் அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பது நிமித்தமாக அங்குள்ள தீவிரவாத அமைப்பானது இதற்கு எதிராக பதில் தாக்குதலை நடத்தி இது நிமித்தமாகவே இந்த மோதல் நடந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து இது நிமித்தமாக அழிவுகளும் பயங்கரவாதங்களும் நிகழாதபடி கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி கொடுக்க ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சிரியாவிலே ஏற்கனவே நிறைய அமெரிக்க இராணுவ வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது வெளியேறின சூழ்நிலையிலும் 1000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அங்குள்ள இராணுவ வீரர்களுக்கும் அதே போல அங்குள்ள பயங்கரவாத அமைப்புக்கும் இடையிலே அதோடு தொடர்ந்து அரசும் அமெரிக்க இராணுவர்களோடு கூட இணைந்து கொண்டு இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து இது நீடித்து வருகிறது. இது நிமித்தமாக அழிவுகள், இரத்தம் சிந்துதல்கள், வன்முறைகள் தீவிரம் அடையாதிருக்க சிரியாவிலே ஒரு சமாதான சூழலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க, ஜனங்கள் பாதுகாக்கப்பட, அமெரிக்காவுக்கும் சிரியாவுக்கும் இடையிலே நடைபெற்று வருகிற இந்த வன்முறை தாக்குதல்களில் பொதுமக்கள் பாதிக்கப்படாதிருக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேசங்களில் அதிகரித்து வருகிற பயங்கரவாதிகளால் உண்டாகிற அழிவுகளை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். தேசங்களிலே ஆங்காங்கே பதுங்கி இருக்கிற தீவிரவாதிகள், அவர்களுடைய அமைப்புகள், இவைகளெல்லாம் கண்டறியப்பட்டு ஆண்டவரே அவைகள் நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம். அவர்களுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் இருக்க தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீவிரவாத முகாம்களுடைய தீவிரம் ஆண்டவரே செயலற்று போக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் சிரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே அங்குள்ள பயங்கரவாத அமைப்பை வைத்து
அமெரிக்கா நடத்துகிற தாக்குதல்னாலே பொதுமக்கள் பாதிக்கப்படாதிருக்கவும், அது மட்டுமல்ல ஆண்டவரே, தொடர்ந்து சிரியாவில் உள்ள இந்த பயங்கரவாத அமைப்பினால் உண்டாயிருக்கிற அழிவுகளில் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்காவுக்கும் சிரியாவில் உள்ள ஆண்டவரே ISIS தீவிரவாத அமைப்புக்கும் இடையிலே நடைபெற்று வருகிற இந்த மோதல் போக்கு ஆண்டவரை நிறுத்தப்பட, ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக, ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். தீவிரவாதத்தை தேசங்களில் கட்டவிழ்த்து விட்டு அழிவுகளையும் இரத்தம் சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.